ஓ! வணக்கங்கள். அ என்ன தாத்தா? இல்ல, ஒரு வேடிக்கையான வார்த்தையை நான் கேட்டேன். என்னவென்றால், அ ஒரு முறை அ ஒரு உயர்ந்த மனிதன் அ பல பொறுப்புகளை அ தன்னில் ஏற்று அ இருந்த அ மனிதன். அ அவர் பெயர் மிகவும் அ அ ஓகே. அவர் பெயர் சோப்ரா. அ அவர் என்னுடைய பழைய நண்பர். அதிக நாட்களுக்கு பிறகு நான் அவரை சந்திக்க நேரிட்டது. அப்போது என் மகன் என்னை அழைத்து கொண்டு போய், "அ டாடி, உங்களை அ என்னுடைய ஃப்ரெண்டு சார் உங்களை அடிக்கடி கேட்பார். அ அ வாருங்கள், அவரை போய் சந்தித்துட்டு வரலாம்" என்று என் மகன் அவரிடம் அழைத்து கொண்டு போனார். அப்பொழுது அவர் என்னை பார்த்துவிட்டு அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அ அ அந்த சமயத்தில என் மகன் அவரிடம் அ சொன்னார், "சார், டாடிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சு" அ அப்படின்ட்டு சொன்னார். அவரு கேட்டுவிட்டு, "ஆமாவா? ஓகே. ஹவ் ஆர் யூ? இப்போ எப்படி இருக்கிறீங்கோன்னு" கேட்டாரு. நான் சொன்னேன், "நான் நல்லா இருக்கிறேங்க சார். நீங்க எப்படி இருக்கிறீங்கோ?" "ஆ, எஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, என் மகன் அவரிடம் சொன்னார், "அ அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சு" என்று. அ அப்போ அவர் வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொன்னார். என்னவென்றால், "ஆ எனக்கு அ ஹார்ட் ஆப்ரேஷன் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால், எனக்குத்தான் இதயமே இல்லையே" என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அ எவ்வளவு பெருந்தன்மையாக சொன்னார் பாருங்கள். அ ம். ஓகே. அது என் நினைவுக்கு வந்தது. எனக்குத்தான் இதயமே இல்லையே! எனக்கு எங்கிருந்து வரும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், பெரியவர்கள் எப்போதும் பெரியவர்கள் தான். ம். ஓகே, சொல்லுங்களே. தாத்தா, அவர் எனக்கு ஹார்ட் இல்லைன்னு சொன்னாரு. அவருக்கு ஹார்ட் இல்லையா தாத்தா? இருக்கிறது செல்வங்களே. ஆ, இருக்கிறது. இது ஒரு வேடிக்கைக்காக அவர் சொன்னார். இதயமற்ற மனிதருக்கு அப்படின்னு இவர் கூட ஒரு பாட்டு பாடிக்கிறாரு. அந்த வகையில் இவருக்கு இதயம் இல்லையோ என்று பார்த்தா, அ இதயம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஏன்னு சொல்கிறாங்களே, குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கு உருவாவது முதலில் இதயம்தான். அதற்கு பிறகுதான் மற்ற அ அ உறுப்புகள் உருவாகுகிறது என்று ஒரு மருத்துவ குறிப்பிலே நான் அ பார்த்திருக்கிறேன். ஓகே, சொல்லுங்களேன். அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதயம் இருந்தால் போதாது. அந்த இதயத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும். எஸ். மற்றவர்கள் கஷ்டத்தை உணர வேண்டும். நம்மிடம் இருக்கும் ஆ ஆ இதிலே அவருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். பகிர்ந்து வாழ வேண்டும். இதையெல்லாம் அவர் குறிப்பாக சொல்கிறார். நாம் தான் அ நமக்கு அந்த அ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே, அ அல்லது நன்மை செய்ய வேண்டுமே, மற்றவர்கள் படும் கஷ்டத்தை உணர்ந்து அ அ அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அ அ இருக்க வேண்டும். நம்மிடத்தான் அதெல்லாம் இல்லையே! நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால், ஓ
அவங்க தயங்கி போகிறார்களே, இதயமற்ற மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. இதயம் இருந்து என்ன பிரயோஜனம்? ம். ஓகே தோழர்களே. நாம் அ அ ஓகே மீண்டும் சந்திப்போம்.